அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை. விடுதலை போராட்ட வீரர் குதிராம் போஸோட பிறந்த தினம் என்று இந்திய விடுதலை போராட்ட வீரரும் இளம் வயதில் நாட்டு விடுதலைக்காக தூக்கு மேடையில் உயிர் நீத்த தியாகியுமான குதிராம் போஸ் பிறந்த தினம் என்று மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் அப்படின்ற மாதிரி மிதினாப்பூர், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஊராக இருக்குது. வங்காளத்தின் மிதினாப்பூர் மாவட்டம் ஹபிப்பூர் கிராமத்தில் பிறந்தார். 1889 நாட்டுப்பற்றுடைய குடும்பத்தில் பிறந்ததால் சிறுவயது முதலே நாட்டுப்பற்றுடன் வளர்ந்தார். விடுதலை இயக்கத்தின் ஆசானாக விளங்கிய அரவிந்தர், சகோதரி நிவேதிதை ஆகியோரின் சொற்பொழிவுகள் 13 வயதில் இந்த சிறுவனை மிகவும் ஈர்த்தது. சிறுவயதிலேயே கீதையை படித்த சிறுவன் அதில் கண்ட வாழ்க்கை முறையில் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டான். நாட்டு விடுதலைக்காக தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டான். 1904 மிதினாப்பூரில் உள்ள கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு சத்யேந்திரநாத் போஸ் வழிகாட்டுதல் கிடைத்தது. பல புரட்சி வீரர்களுடைய தொடர்பும் கிடைத்தது. 16 வயதில் யுகாந்தர் என்ற விடுதலை போராட்ட இயக்கத்தில் இணைந்தார். ஆங்கில ஆட்சியை எதிர்த்தார். காலரா, மலேரியா நோய் கண்ட மக்களுக்கும் இந்த அமைப்பு சேவை செய்தது. குதிராமும் இரவு பகல் பாராது பசி தூக்கத்தை பொருட்படுத்தாமல் இந்த சேவையில் ஈடுபட்டார். ஒரு முறை ஆங்கில அரசுக்கு எதிரான துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த இவரை காவலர் ஒருவர் பிடிக்க வந்தார். அவரிடம் தைரியம் இருந்தால் வாரண்ட் இல்லாமல் என்னை கைது செய்து பாருங்கள் என்று துணிச்சலுடன் சவால் விட்டு சென்றாராம் இந்த வீர இளைஞன். 1905 வங்கப்பிரிவினை ஏற்பட்ட போது நாடே கொந்தளித்து எழுந்தது. இவரும் அந்த போராட்டத்தில் குதித்தார். பல காவல் நிலையங்களை குதிராமின் குழுவினர் குண்டுகளால் தாக்கினர். ஆங்கிலேய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்த வண்ணம் நாட்டின் பல்வேறு இடங்களில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. 1908ஆம் ஆண்டு விடுதலை வீரர்களுக்கு கொடூரமான தண்டனைகள் வழங்கி வந்த மாஜிஸ்திரேட் கிங்ஸ் போர்ட்டை வஞ்சம் தீர்க்க முடிவு செய்யப்பட்டது. 1908ஆம் ஆண்டு விடுதலை வீரர்களுக்கு கொடூரமான தண்டனை வழங்கி வந்த மாஜிஸ்திரேட் கிங்ஸ் போர்ட்டை வஞ்சம் தீர்க்க கொல்லன்னு முடிவு பண்ணுறாங்க. அவரது வாகனம் மீது குதிராம் போஸும் அவரது நண்பர் ஷாகியும் குண்டு வீசினர். அந்த வாகனத்தில் மாஜிஸ்திரேட் வரவில்லை. ஆனால் அதில் பயணம் செய்த அவரது மனைவியும் மகளும் கொல்லப்பட்டனர். இந்த அதிரடி தாக்குதல் ஆங்கிலேயரை உலுக்கிவிட்டது. மிகப்பெரிய அளவில் தேடுதல் வேட்டை தொடங்கியது. இவர்கள் குறித்த தகவல் தெரிவிப்போருக்கு பெரும் தொகை சன்மானமாக அறிவிக்கப்பட்டது. இறுதியில் குதிராம் போஸ் பிடிபட்டார். அதிகாரிகளிடம் தான் குண்டு வீசிய காரணத்தை கூறியதோடு கிங்ஸ் போர்ட்டின் குடும்பத்தினர் இறந்தது குறித்தும் வருத்தமும் தெரிவித்தார். விசாரணை நடைபெற்றது. தேச துரோக குற்றத்துக்காக இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதை கேட்டதும் இந்த இளைஞர் சிரித்தார். நீ எதையாவது சொல்ல விரும்புகிறாயா என்று நீதிபதி கேட்டதற்கு, வேண்டுமானால் உங்களுக்கு வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி என்று சொல்லித் தருகிறேன் என்று கூறினாராம். ஒரு சேட்டக்காரராக இருப்பான். 1908ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்போது அவருக்கு வயது 18 தான். கையில் பகவத்கீதையுடன் வந்தே மாதரம் முழக்கத்துடனும் இந்த மாவீரன் உயிர் பிரிந்தது. இந்த மாவீரனின் அஸ்தியை எடுத்துச் சென்ற வங்கத்தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பாலில் கலந்து புகட்டினார்களாம். எம்பையர் என்ற ஆங்கிலேயர்களின் பத்திரிகை குதிராம் போஸ் இன்று காலையில் தூக்கிலிடப்பட்டான், அவன் மிகவும் கம்பீரமாகவும் மகிழ்ச்சியோடும் சிரித்தவாறே தூக்கு மேடை ஏறினான் என்று செய்தி வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவம் பாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை குதிராம் போஸ், விடுதலை போராட்ட வீரர். டிசம்பர் 3 புதன்கிழமை இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. சும்மா இருக்க மாட்டாங்க. பிறந்தார். 18 வயசுக்குள்ளே எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கார். நாளைக்கு தமிழகத்தைச் சேர்ந்தவர். இவருடைய பேரன் பேத்திகள்லாம், பேரன் முக்கியமாக இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். டிசம்பர் 4 நாளைக்கு இருப்பார். அதாவது நாளைக்கு பிறந்தவரோட இவங்க இருக்கிறாங்க, வழிவந்தவர்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு முன்னாள் இந்திய ஜனாதிபதி தான், தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவரை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிசம்பர் 3 காங்கிரஸ் தொடங்கி 4 வருஷம் கழித்து பிறந்த குதிராம் போஸை நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப ஒரு சிறப்புமிக்க ஒரு வரலாற்று அறிஞர் தான். விடுதலை போராட்ட வீரர்கள் ஆங்கிலேயர்களை கொலை செய்தார்கள்.
என்பது ஒரு முக்கியமாக இருக்குது. ரைட். இருந்தாலும் யுத்தம் வந்தால் குறையும் தப்பே இல்லைன்ற மாதிரி. நன்றி, வணக்கம்.